சாசுகே உச்சிகா கிட்ட ஏன் ஒரே ஒரு ரெனிகன் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அதை பத்தியும் நம்ம சாசுகேவோட ரெனிகன்ல செரிங்கன்ல இருக்கிற மாதிரியே டோமி இருக்கும். அது எதனாலன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஹகுராமா உச்சிகாக்கும் மதரா உச்சிகாவுக்கும் தன்னோட 2 செரிங்கனுமே 2 ரெனிகனா எவால்வ் ஆயிருக்கும். ஆனா அதே நம்ம சாசுகே பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் ரெனிகனா மாதிரி இருக்கும். அதுவும் டிஃபரெண்டா டோமியோட மாதிரி இருக்கும். அது எதனாலனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹகுராமா உச்சிகி தான் சேஜ் ஆஃப் 6 பாத். அது மட்டும் இல்லாம நம்ம ககுயா உச்சிகியோட பையனும் கூட. நேச்சுரலாவே நம்ம ஹகுராமா உச்சிகி சக்கர லெவல் ரொம்ப அதிகமா இருக்கறனால செரிங்கன்ல இருந்து டைரக்டாவே ரெனிகனா எவால்வ் ஆயிருக்கும். நம்மளோட மதரா உச்சிகா எடுத்துக்கிட்டோம்னா அவர்கிட்ட ஆல்ரெடி இந்திராவோட சக்கரா இருக்கும். நம்ம ஹசிராமா செல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலமா அவர்கிட்ட அசுராவோட சக்கராவும் இருக்கு. ஆனா நம்ம மதரா உச்சிகாவுக்கு வந்து பல வருஷம் டைம் எடுத்திருக்கும் செரிங்கன் வந்து ரெனிகனா மாறுறதுக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம அசுராவோட சக்கரா வந்து அவரோட பாடி ஃபுல்லா ஆகி டைம் எடுத்து அதுக்கப்புறமா தான் செரிங்கன் ரெனிகனா எவால்வ் ஆயிருக்கும். அதனாலதான் நம்ம மதரா உச்சிகாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் டைம் எடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட 2 ரெனிகனுமே இருக்கு. அதே நம்ம சாசுகே பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹகுராமா உச்சிகி வந்து தன்னோட பாதி சக்கராவை டைரக்டாவே நம்ம சாசுகே கிட்ட கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சாசுகே கிட்ட ஆல்ரெடி இந்திராவோட சக்கராவும் இருந்திருக்கும். நம்ம கபுட்டோ மூலமா அசுராவோட சக்கராவும் கிடைச்சிருந்திருக்கும். இதனால நம்ம சாசுகேவோட செரிங்கன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே ரெனிகனா எவால்வ் ஆயிருக்கும். அப்படி பாக்கும்போது நம்ம சாசுகே கிட்ட பாதி ஹகுராமா உச்சிகியோட சக்கரா தான் இருந்திருக்கும். அதனால தான் ஒரு கண்ணு மட்டும் ரெனிகனா எவால்வ் ஆயிருக்கும். அதுவும் ரொம்ப எஃபோர்ட் போடாம நம்ம சாசுகேக்கு ஈஸியாவே கிடைச்சிருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு தோணலாம் சாசுகே கிட்ட ஆல்ரெடி இந்திரா அண்ட் அசுராவோட சக்கரா இருக்குல்ல, மறுபடியும் ஹகுராமாவோட சக்கராவும் சேரும்போது 2 ரெனிகனா தான் எவால்வ் ஆகணும்னு கேட்பீங்க. ஆனா நம்ம சாசுகே கிட்ட அசுராவோட சக்கரா இருந்தும் அவரோட பாடி ஃபுல்லா பரவறதுக்கான டைம் வந்து கிடைச்சிருந்திருக்காது. அதனால தான் அவரோட ஒரு செரிங்கன் மட்டும் ரெனிகனா எவால்வ் ஆயிருக்கும். அதே மாதிரி நம்ம சாசுகேவோட ரெனிகன்ல மட்டும் டோமி இருக்குல்ல, அதோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சாசுகே கிட்ட ஆல்ரெடி இந்திராவோட சக்கரா ஃபுல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹகுராமா உச்சிகியோட பாதி சக்கராவும் கிடைச்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம சாசுகே கிட்ட இந்திராவோட சக்கரா பிளஸ் மறுபடியும் இந்திராவோட சக்கராவே சேரும்போது சேம் பவர் வந்து 2 தடவை ஆட் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் இவரோட செரிங்கன்ல இருக்கிற டோமி வந்து அப்படியே ரெனிகன்லயும் காப்பி ஆகுது. இதனால நம்ம சாசுகேக்கு என்னடா பெனிஃபிட்னு கேட்டா அவரோட செரிங்கன் பவரையும் ரெனிகன் வச்சே யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நம்ம சாசுகேவோட ரெனிகன் எப்படிப்பட்டதுன்னா செமி ரெனே செரிங்கன் மாதிரியானது தான். இவ்வளவும் பார்த்துட்டு நம்ம சாசுகேவோட ரெனிகனோட பவர் தெரிஞ்சுக்காம போனா எப்படி அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சாசுகேவோட ரெனிகனோட மெயின் எபிலிட்டியே ஸ்வாப்பிங் தான். 2 பிளேஸ்ல இருக்கக்கூடிய பொருள் அல்லது லிவிங் திங்ஸ் வந்து இவரால ஸ்வாப் பண்ணி விட முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு லிவிங் பீயிங் வச்சு இவர் அந்த இடத்துக்கும் ஸ்வாப் பண்ணிட்டு அவர் இந்த இடத்துக்கும் ஸ்வாப் பண்ணி விட்டுருவாரு. இந்த பவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒன் பீஸ்ல நம்ம லா யூஸ் பண்ற பவர் மாதிரியே தான் இருக்கும். அடுத்த எபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இவரால போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ணி ஸ்பேஸ் டைம் நின்ஜுட்ஸும் யூஸ் பண்ண முடியும். அந்த போர்ட்டல் வழியா இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிட்டு வர முடியும். உங்களுக்கு நருட்டோ பிடிக்கும்னா ரெட் கலர்ல ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதே ஒன் பீஸ் பிடிக்கும்னா ப்ளூ கலர்ல ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு அதிகமா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சாசுகேவோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சாசுகேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்.